நீங்க சென்னை சிட்டி லிமிட்டுக்குள்ள சிஎம்டி அப்ரூவலோட ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியா ஒரு லேண்ட் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை முழுமையா பார்த்து முடிவு பண்ணுங்க. ஏன் சொல்றேன்னா, சென்னையிலேயே செம்ம பீக்கா போகக்கூடிய ஏரியா அப்படின்றது சென்னை ரெடில்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த ரெடில்ஸ் கார்னர்ல இருந்து வெறும் 5 கிலோமீட்டர்ல இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட்டா இருக்குது. அதுவும் யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு கம்மியாக கொடுக்குறாங்கன்னா, கிட்டத்தட்ட 500 பிளாட்ஸ் இங்கே போட்டிருந்தாங்க. அதாவது ஒரு பெரிய ஊரே இங்கே போட்டிருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லிமிட்டடாக தான் பிளாட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் பற்றி நான் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணுங்க. என்னன்னா, இவங்க இந்த அளவுக்கு ரேட் ரொம்ப கம்மியாக கொடுத்தாலுமே இவங்க எங்கேயும் அவுட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்க வேணாம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வெளியே பார்த்தாலே தெரியும். ஸோ வெளியே காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அட் காம்பவுண்ட்ல இருந்தே வீடுகள்லாம் ஆரம்பிக்குது. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் கார்னர்லேருந்து ஞாயிறு போகக்கூடிய ஆன் ரோட் மேல் லொக்கேட்டாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா வீடுகளும் இருக்குது. ஸோ யோசிச்சு பாருங்க, சென்னை சிட்டி லிமிட்டுக்குள்ளே சிஎம்டி அப்ரூவல் உள்ள உங்களால் இந்த அளவுக்கு ரேட் ரொம்ப கம்மியாக இங்கே இல்லை வேறு எங்கேயுமே வாங்க முடியாது. அந்த அளவுக்கு இவங்க ரேட் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோவை நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்லேருந்து. இதுவரையும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தா அது பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்த எந்த ஒரு வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, ஸோ இந்த வீடியோவில் இப்போ நான் சொல்ல போகிறது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சா அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்கு, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேங்க, ஸோ சென்னை சிட்டி லிமிட்டுக்குள்ளே சிஎம்டி அப்ரூவல் இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்குது அசட் ப்ளஸ்ங்க. அசட் ப்ளஸில் நிறைய ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்குது. நம்மளே அதுக்கு வீடியோ எடுத்து பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோமே நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காம அதையுமே செக் பண்ணி பாருங்க. இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்தவரை இந்த ப்ராஜெக்ட் ரெடில்ஸ் கார் நடல் லொக்கேட்டாக இருக்குங்க. அதாவது கார் நடலிருந்து ஞாயிறு போகக்கூடிய ஆன் ரோட் மேலே தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட்டாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நியூ கிரீன் சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டில் கிட்டத்தட்ட 500 பிளாட்ஸ்க்கு மேலே போட்டிருந்தாங்க. பட் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிருச்சு. இன்னும் சில பிளாட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை கூட சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த அளவுக்கு ரேட் ரொம்ப கம்மியாக கிடைக்கிறதுனால தான் கிட்டத்தட்ட 400 பேருக்கு மேலே இங்கே லேண்ட் வாங்கி போட்டிருக்காங்க. ஸோ லேண்ட் வாங்கி போட்டது மட்டும் இல்லைங்க, இங்கே பார்த்தீங்கன்னா வீடுமே கட்டி குடி வந்துட்டாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வெளியே பார்த்தீங்க அப்படின்னா வீடுகளாக தான் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்தவரை இந்த ப்ராஜெக்ட்டில் என்ட்ரன்ஸில் ஆர்ச் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ள இபியும் வந்துருச்சு. இந்த ப்ராஜெக்ட்டில் 20 அடி ரோடும் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பார்க்குக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் இருந்து ஒரு 15 to 20 நிமிஷத்துல உங்களால் ரெடில்ஸ் ரேவதி ஸ்டோருக்கே போய்க்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கார்னடல இருந்து ஞாயிறு போகக்கூடிய ஆன் ரோட் லொக்கேட்டான காரணத்தினால இங்கே பஸ் ஃபெசிலிட்டியுமே அதிகமாக இருக்குங்க. 57J, 57F இது போல பஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வெண்டா போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இந்த பக்கம் டிரான்ஸ்போர்ட்டுமே நல்லா இருக்குது. ஸ்கூலை பொறுத்தவரை நான் பாஸ்கர் ஸ்கூலா இருக்கட்டும், வேலம்மாள் ஸ்கூலா இருக்கட்டும், கிருஷ்ணா இன்டர்நேஷனல் ஸ்கூலா இருக்கட்டும், இது போல நிறைய ஸ்கூல் பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப பக்கத்துல தான் இருக்குது. காலேஜை பொறுத்தவரை நல்லழகர் பாலிடெக்னிக் காலேஜா இருக்கட்டும், வெங்கடேஸ்வரம் மெடிக்கல் காலேஜா இருக்கட்டும், இது இல்லாம அம்பேத்கர் லா காலேஜா இருக்கட்டும், ஸோ இது எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஃபைனலா பார்த்தோம்னா நீங்க எடிட் சரௌண்டிங்லயோ இல்ல கார்னோட சரௌண்டிங்லயோ நீங்க லோ பட்ஜெட்ல ஒரு லேண்டோ அல்லது வீடோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ரொம்ப சூட்டபிளா இருக்குங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல லேண்ட் எவ்வளோப்பா போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இங்க 440 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து பிளாட் எல்லாம் அவைலபிளா இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது உங்க கையில ஒரு 7 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும், உங்களால இங்க சொந்தமா ஒரு லேண்ட் வாங்கிக்க முடியும். ஸோ இடத்தோட தனி வீடு வெறும் 20 லட்சம் ரூபாய் கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, ரெடில்ஸ் கார்னோட சரௌண்டிங்ல 20 லட்சம் ரூபாய்க்கு சிஎம்டி அப்ரூவல்ட வீடு அப்படின்றது நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு இவங்க காம்பேக்டா கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தவரை இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் டைரக்ட் கம்பெனி செல்லிங் அப்படின்ற காரணத்தினால நீங்க யாருக்குமே ₹1 கூட புரோக்கர்ஸ் கமிஷன் கொடுக்க தேவையில்லை. ஸோ அதனால நீங்க ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பர் கால் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ₹1 கூட யாருக்குமே புரோக்கர்ஸ் கமிஷன் கொடுக்க தேவையில்லை. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பத்தி இப்ப நான் சொன்னது இல்லாம உங்களுக்கு வேற டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்லயும் கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேற யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் சந்திக்கும் வரை உங்களுக்கு அமீர். டாடா, பை பை, see you.